கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1634 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 29 அதிகாரம் 19வது வசனம், சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரின் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களிகூறுவார்கள். சிறுமையானவர்களுக்கு மகிழ்ச்சியும் எளிமையானவர்களுக்கு களிகூறுதலையும் தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஐயோ, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லையே, அதற்கு காரணம் நான் சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை, எளிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை என்று கலங்காதிருங்கள். இன்றைக்கு நீங்கள் சிறுமையானவர்களாய் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நாள் உங்களை மகிழ்ச்சியிலே நடத்துவார். எளிமையானவர்களாய் இருக்கலாம், நீங்கள் களி கூறுவீர்கள். நாம் செய்ய வேண்டியது உள்ளத்திலும் உதட்டிலும் ஒன்று போல ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஒன்று போல ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆண்டவர்தான் மெய்யான தெய்வம் என்பதை கண்டு பரிசுத்த ஆவியானவரை தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் மகிழ்ச்சியும் களிகூறுதலும் கர்த்தர் தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ, யார் யார் எளிமையாய் வாழ்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் நொந்து போய்விடாதபடி கர்த்தர் மகிழ்ச்சியை தருவீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் ஐயா. எளிமையாய் வாழ்கிறவர்கள் களி கூறுவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். மகிழ்ச்சியும் களி கூறுதலும் பரலோகத்திலிருந்து சிறுமையானவர்களுக்கும் எளிமையானவர்களுக்கும் கிடைக்கும். ஐயோ, நான் சிறுமைப்படுத்தப்பட்டு விட்டேனே என்று கலங்காதே மகனே மகளே. எளிமையாயிருக்கிறேனே என்று கலங்காதே மகனே மகளே. கர்த்தர் உன்னை மகிழ்விக்க போகிறார். உன் வாழ்க்கையில் மகிழ்வான சம்பவங்கள், மகிழ்வான காரியங்கள் வரப்போகிறது. உன் எளிமை மாறும், உன் ஏழ்மை மாறும், களிகூறுதல் உனக்குள்ளே வரும். கர்த்தர் ஏற்ற வேளையிலே மகிழ்ச்சியை உன் குடும்பத்திலே கொண்டு வருவார். உன்னுடைய ஏழ்மையான நிலை மாறும், சிறுமையான நிலை மாறும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.